என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஏசாயா 49. 16. உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை அண்ட சராசரங்களை படைத்து ஆள்கிற சர்வ மகிமையின் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, உன்னதமான வார்த்தை, கிருபையுள்ள வார்த்தை, மகிமையின் வார்த்தை, மாறாத வார்த்தை, நித்தியமான வார்த்தை, சத்தியமான வார்த்தை, வழிநடத்துகிற வார்த்தை, உங்களை பாதுகாக்கிற வார்த்தை, பராமரிக்கிற வார்த்தை, நித்திய ஜீவனை தருகிற வார்த்தை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிற ஒரு அனுபவம். உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன். உள்ளங்கரத்தில், உள்ளங்கையில், எப்பயும் பார்க்கிற கை, எப்பொழுதும் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு கை எப்பயும் அந்த உள்ளங்கையை பார்க்குறோம். எடுத்து இப்படி பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கிறார் உங்களை. கவலை வேணாம், கண்ணீர் வேணாம், எதை குறித்தும் பயம் வேணாம். கர்த்தருடைய உள்ளங்கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. நீ ஏன் கவலைப்படணும்? எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் உலகத்தில் இல்லை. வியாதி இல்லாத மக்கள் இல்லை. உலகம் பூரா பிசாசுடைய நெருக்கடியில் இருக்குது. பலவிதமான போராட்டத்தில் மக்கள் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை தான் கர்த்தர் வல்லமையாக இறங்கி கிரியை செய்கிற நேரம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வல்லமையாக கிரியை செய்கிற நேரம். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை இன்று தருவார். ஆமேன். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு கிருபை செய்வார். உங்களை போதுமானவராக இருந்து வழி நடத்துவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். மரண இருளின் பயத்தை எல்லாம் தூக்கி போடுகிற தேவன். உங்களுடைய கண்ணீர், கஷ்டங்கள், வியாதிகள், பொருளாதார நெருக்கடிகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். வழி எதுவுமே இல்லையே என்று நினைக்கிற பொழுது இந்த வசனத்தை நினைவு கூறுங்க. உங்களை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 49வது அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்குது. உங்களை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். தைரியமாக விசுவாசத்தோடு இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கஷ்டங்கள், கண்ணீர்கள் இப்பொழுதே மாறிவிடும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.